நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம்பிக்கையற்ற சூழ்நிலை நம் வாழ்க்கையில் வருகிற போது நாம் தடம் புரண்டு விடுகிறோம். நம் எண்ணமும் சிந்தனையும் மாறுபடுகிறது. நம் வாழ்க்கை பல நேரங்களில் சீர்குலைந்து போவதற்கு கூட அது காரணமாக அமைந்துவிடும். ஆண்டவர் இயேசு இன்றைய நாளினுடைய நற்செய்தியில் நம்முடைய நம்பிக்கையை மிகுதிப்படுத்தும் வண்ணமாக நம்பிக்கையினால் ஆகக்கூடிய வல்ல செயல்கள் என்ன என்பதை சுட்டிக்காட்டி உங்கள் விசுவாசத்தை மிகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரோடு இணைந்திருக்கிற வாழ்வு ஒன்றே மனித வாழ்விற்கு அர்த்தம் சேர்க்கும் என்பதை மிக தெளிவாக எடுத்து சொல்லி, கடுகளவு விசுவாசம் இருந்தால் உன் வாழ்க்கை மாறுபடும். உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும். உனக்கு அதிசயங்கள் நிகழும். ஏனென்றால் உன் நம்பிக்கையை, உன் விசுவாசத்தை நீ ஆண்டவரின் பேரில் வைத்திருக்கிறாய். உன் செயல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய அருட்துணையினால் நீ செய்யத் தொடங்குகிறாய். தன் சீடர்களுக்கு ஆண்டவரை சுட்டிக்காட்டி, ஏன் உங்களால் தீயிலும் தண்ணீரிலும் விழுந்து அவதிக்கு உள்ளாகி இருக்கிற அந்த வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மனிதரை குணமாக்க முடியவில்லை? உங்களுடைய அவநம்பிக்கையே அதற்கு காரணம். உங்களுடைய நம்பிக்கையற்ற தனம்தான் அவற்றிற்கு ஆணிவேராக இருக்கிறது. எனவே உங்கள் நம்பிக்கையை மிகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உறுதிப்படுத்துவதை, திடப்படுத்துவதை பார்க்கிறோம். பிரியமானவர், சீடர்களை உறுதிப்படுத்திய நம் ஆண்டவர் இன்று நம்மையும் அதே விசுவாசத்தில் உறுதிப்படுத்துகிறார். இன்றைய நாளினுடைய புனிதரான புனித தோம்னிக் அவர்களுடைய வாழ்க்கை 1170 ஆண்டில் பிறந்தவர். ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்தவர். அவர் ஒரு அகஸ்தியன் சபையைச் சேர்ந்த ஒரு குருவானவர். ஒரு முறை 1203 ஆண்டு ஆயருடன் அவன் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது மக்கள் எல்லோரும் இறை நம்பிக்கையிலிருந்து, விசுவாசத்திலிருந்து விலகி தடம் புரண்டு வேறொரு பாதையில் பயணிப்பதை அவர் கண்டுகொள்கிறார். அல்பிஜிஎஸ் என்கிற ஒரு தப்பறை கொள்கை மக்களை இறை விசுவாசத்திலிருந்து, நம்பிக்கையிலிருந்து விலகி போகச் செய்திருக்கிறது. அல்பிஜிஎஸ் என்றால் என்ன, அல்பிஜிஎஸ் கொள்கை என்றால் என்ன என்பதை நாம தெரியணும். அது ஒரு இரட்டை கொள்கை. நல்ல கடவுள், தீய கடவுள் என்று இரண்டு விதமான உலகை வெளிப்படுத்துகின்ற ஒன்று. அதாவது ஆன்மாவை மட்டுமே கருத்தில் கொண்டு, ஆன்மா மட்டும்தான் உண்மை, இந்த உலகமும் இந்த உடலும் மாயை அல்லது அது தீயது என்று சொல்லி அதை வெறுக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை உடையது. உலகத்தை வெறுப்பது, ஆண்டவருடைய வார்த்தைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் விவிலியத்தினுடைய பழைய ஏற்பாட்டினுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிப்பது, திருச்சபையினுடைய ஒழுங்குமுறைகளையும் சட்ட திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் மறுப்பது போன்ற பல செயல்களை இந்த அல்பிஜிஎஸ் கொள்கையை உடையவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். உலகமும் உடலும் தீயது, ஆனால் ஆன்மா மட்டும்தான் நல்லது என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோள். பிரியமானவர்களே, ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்ன? கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சாரு. கடவுளுடைய சாயலாகத்தான், அவருடைய உருவாகத்தான் நாம் ஒவ்வொருவருமே இருக்கிறோம். இந்த ஆன்மா பரிசுத்தமாய் கடவுளுக்கு சொந்தமானது என்பதை உணர்ந்திருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட தப்பறை கொள்கைகள் அதிகமாக பரவிய அந்த காலகட்டத்தில், சூழலில்தான் புனித தோம்னிக் அவர்கள் அதை சரியாக கண்டுகொண்டு
அவர்களை விசுவாசத்தில் நம்பிக்கையில் உறுதிப்படுத்துவதை நிலைத்திருக்கச் செய்கிற செயலை செய்கிறார். எப்படி? ஜபமாலை பக்தி முயற்சியை வளர்க்கிறார். ஜபமாலையினுடைய பக்தி முயற்சி ஒன்றுதான் விசுவாசத்திலிருந்து ஒரு மனிதனை விலக்கி விடாமல் காக்கின்ற மிகச்சிறந்த ஆயுதமாயிருக்கிறது. மிகச்சிறந்த ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக திரு ஜபமாலை இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி அதற்காகவே ஒரு சபையை அவர் நிறுவுகின்றார். இறை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் மக்களை வளர்த்தெடுப்பதற்காக அந்த சபையானது கொடுக்கப்படுகிறது. இதனால அவர் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு, பிரச்சனைகளுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அவர் வெளியில போகும்போது சேற்றை வாரி அடித்திருக்கிறார்கள், கல் மணல் இதெல்லாம் தூக்கி அவர் மேல அடிச்சிருக்கிறாங்க. எல்லாவற்றையும் பொறுமையினாலும் தாட்சியினாலும் அன்பினாலுமே இவர் அணுகி இருக்கிறார். பிரியமானவர்களே, இவருடைய சபையானது அங்கீகரிக்கப்பட்டு தொடர்ந்து இறை நம்பிக்கையும் விசுவாசமும் வளர்வதற்கு பெரும் உறுதுணையாக இருந்திருக்கிறது. இவர் சொல்லி இருக்கிறார், விதைகள் தூவப்பட்டால்தான் பயன் தரும், மூடி வைத்தால் அழுகிவிடும் என்று சொல்லி நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இறை நம்பிக்கையினாலும் விசுவாசத்தினாலும் ஒவ்வொருவரும் தூண்டி எழுப்பப்பட வேண்டும் என்கிற தன்னுடைய அந்த நோக்கத்தை மிக தெளிவாக விளக்கி தன் சபை முழுவதும் இந்த இறை நம்பிக்கையினால் எல்லோரையும் உறுதிப்படுத்துவதற்கான பணியை அவர் செய்கின்றார். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலும் நாம் பார்க்கிறோம், இந்த காட்சியை எழுதிவை, விரைவாக ஓடுகிறவன் கூட படிக்கும் வண்ணம் பலகையில் தெளிவாய் அதை எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது. மூடிவை, அந்த காட்சியானது எல்லோருக்கும் தெளிவாக தெரிகிற வண்ணம் எழுதி வைக்கப்பட வேண்டும். முடிவை நோக்கி ஒவ்வொருவரும் விரைந்து செல்லக்கூடிய செயலை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு காலம் அது பொய்க்காது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினாலும் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. அதை நம்பாதவர்களோ நேர்மையற்றவர்களாக இருப்பார்கள், நம்புகிறவர்களோ வாழ்வு பெறுவார்கள். கடவுள் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டவர்கள் நேர்மையாளர்களாய் வாழ்வு பெறுவார்கள் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லுகிற இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் புனித தோம்னிக்கினுடைய ஜெபமாலை பக்தியை தொடர்ந்து நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று கடைபிடிக்கவும், அன்னை மரியாளின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து அவருடைய பரிந்துரையில் வாழக்கூடியவர்களாகவும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாகவும் இந்த நாளில் வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமென்.